நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது மய்யுதிர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வை பின்பற்றி விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னோடு இணைத்து பேசுகிறான் இறைவன். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், உங்களிடத்தில் அவர்கள் பையத்து செய்கிறார்கள், இல்லை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்கிறார்கள். உங்களுடைய கரத்தை அவர்கள் பற்றுகிறார்கள், இல்லை அல்லாஹ்வினுடைய கரத்தை அவர்கள் பற்றுகிறார்கள் என்பதாக சொல்லுகிறான். ஃபலம் தக்துலுஹும் வலக்கின் அல்லாஹ் கதலஹும், நீங்கள் எதிரிகளை சாய்க்கவில்லை, அல்லாஹ் சாய்த்தான். வமா ரமைத இத ரமைத வலக்கின் அல்லாஹ் ரமா, நீங்கள் எரியவில்லை அல்லாஹ் எறிந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை தன்னோடு இணைத்து பேசுகிற ரப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் வழங்கக்கூடிய தீர்ப்பு குறித்து சொல்லுகிற போது ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தீர்ப்பளிக்கிறார்களோ அதை எந்த நெருடலும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரை அவர் பரிபூரண முஃமினாகவே ஆக முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்றிருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக நபியே நீர் கூறும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களினுடைய முன்மாதிரி குறித்து சொல்லுகிற போது லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கான அனைத்து வகையான முன்மாதிரியும் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்குமான முன்மாதிரியாக கொள்ள முடியும். வாழும் போது மட்டுமல்ல, மரணத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ள முடியும். மேலும் அல்லாஹ் சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உம்மை இந்த அகிலத்தார் அனைவருக்குமான அருட்கொடையாக ஆக்கினோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகை குறித்து சொல்லுகிறான். மேலும் சொன்னார், இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லுகிறான்.